ஹே காய்ஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஜிசி மைனிங் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் மைனிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 0.78 தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா இப்போ நான் வச்சுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1000 காயின் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணதால் உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் அது. ஸோ இப்போ என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இது வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ என்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது, ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்ன, அது எப்படி நான் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா 75 டோக்கன் ஃப்ரீயாக நம்ம எடுக்கலாம். அது எப்படி டீலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எது டவுட் நம்ம இருக்காங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்களை யாரும் செய்ய பொறுத்தில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஜிஸோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து 2 நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டாங்க. நான் அப்பயே பார்த்துட்டேன். பட் ஆனால் வீடியோ வந்து நான் மேக் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் 25 பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 25 இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆக போது சொல்லியிருக்காங்க. பட் எதில் லிஸ்ட் ஆக போது டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் விட்டுருவாங்க. பட் அந்த கிளைமை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதில் வந்து 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் கண்டிஷன் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட இமெயில் வேலெட் அதாவது எத்தீரியம் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் மெர்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம், டிஸ்கார்ட், ட்விட்டர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் முடிச்சு. அண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஆக்டிவான என்னன்னா மே மந்த், ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அது எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு இப்போ வந்து உள்ளே வந்து நீங்கள் மைன் கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ 31 நாளில் 10 நாள் வந்து மைன் பண்ணணும். அதே மாதிரி ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து 26 தான் 25 தான் லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். அதுக்கு படி நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வராது. ஓகேவா? இன்கேஸ் இது நீங்கள் 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கிளைம் வந்து எடுத்துக்கலாம். பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து லிஸ்டிங்க்கு முன்னாடி தர மாட்டாங்க. பட் லிஸ்டிங்க்கு அப்புறம் கிளைம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. பட் லிஸ்டிங் அப்புறம் கிளைம் கொடுத்தா தெரியாமல் உங்களுக்கு அந்த காயின் டம்ப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அந்த வேல்யூ கிடைக்காது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜிசி ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே மேலே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி நீங்கள் கனெக்டட் வேலெட் காட்டும். ஸோ எடிட் யுவர் வேலெட்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி என்னோட இவிஎம் எத்தீரியமோட நெட்வொர்க்கை வந்து அந்த அட்ரஸ் கொண்டு வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே டான் சொல்லனா அதெல்லாம் இருக்குது. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவிஎம் தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இவிஎம் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளே போனோடனே உங்கள் அட்ரஸ் அதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டாமாஸ்கில் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறது தான், கனெக்ட் பண்ணுற வேலையில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு மெயில் ஐடிக்கு ஒரு கோடு போகும். ஓகேவா? ஒரு வெரிஃபிகேஷன் கோடு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பாருங்கள், லிங்க் சோஷியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 டாஸ்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெலகிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வித் டெலகிராம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் போடணும். ஸோ ஃபோன் நம்பர் போட்டால் உங்களுக்கு தெரியும். டெலகிராமுக்கு ஒரு கோடு போகும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டெலகிராமில் போய் என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். பட் வந்து வெரிஃபிகேஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெலகிராம் கார்டில் மேபி சர்வர் பிஸியாக இருக்கலாம். ஓகே, நம்ம அதை அப்லோடும் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்விட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ட்விட்டருக்கு வந்து ஈஸி தான் நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஸோ அது பண்ணிவிடுங்க. ஸோ ட்விட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கார்டுக்கு என்ன கேட்க போகுதுன்னா, ஓகே நம்ம டேரெக்டாக வந்து ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. நான் என்ன டிஸ்கார்ட் ஆப் வந்து மொபைலில் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடுச்சு. ஸோ டெலகிராம் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. டெலகிராம் வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்வர் பிஸியாக கூட அப்படி இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம 75 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்து பார்க்கலாம். ஸோ உங்கள் கிஃப்ட் சிம்பிள் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பாருங்கள் ஓஜிசி சோஷியல் கொஸ்டின் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75 காயின் கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு டாஸ்க் 25. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது. ஸோ நம்ம ட்விட்டரில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்னன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து பண்ணியிருக்கேன் நான். ஸோ பண்ணதால் நான் செக் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாலோ அங்கே ஒரு பட்டன் இருக்கா, இப்படி கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போ நான் செக் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ 25 காயின் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டாஸ்க். ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. ரைட்டு, இப்போ அடுத்து வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கார்டு ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் சர்வரில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறது தான். ரைட்டா? ஸோ சர்வரில் ஜாயின் பண்ணி நம்ம ரோலை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில டைம் வராது. அப்போ என்ன பண்ணுங்க, பேக் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி உள்ளே வந்து பண்ணுங்கள். சாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஜாயின் பண்ணிவிட்டேன் நான். ரோல் வெரிஃபை பண்ணணுமான்னு தெரியல, வேணால் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை ஆப்ஷனு இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போய் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிடுச்சு.
ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஏறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் அதுவும் ஏறிடுச்சு. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் டாஸ்க்கு. பட் டெலகிராம் தான் தெரியல நமக்கு வந்து கனெக்ட்டே ஆகல. ஸோ நம்ம பாருங்க டெலகிராம் வந்து கனெக்ட் பண்ணா தான் அது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ சர்வர் பிஸியா இருக்கிறதால கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அது போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த இதில உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.